என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே ஈழம் வெல்லும் அதை காலம் சொல்லும் என்ற கருத்துக்களோடு நீண்ட காலம் இந்த மண்ணிலே தமிழ் தேசிய அரசியலுக்காக தன்னை அர்ப்பணித்து செயல்பட்ட ஈழவேந்தன் ஐயா அவர்கள் எப்பொழுதும் தமிழர்களால் நேசிக்கப்படுகின்ற ஒரு பெரும் தலைவராகவே இருக்கின்றார். முதிர்ந்த வயதிலும் தமிழ் தேசிய அரசியலிலும் தமிழ் மக்கள் மீதான பற்றுறுதி கொண்ட செயல்பாடுகளிலும் மிக தெளிவான பார்வையுடையவராக இருந்தார். அவருடைய அந்த இழப்பு தமிழ் மக்களை பொறுத்தவரை காலத்தால் மாற்ற முடியாதது. அவர் எப்பொழுதும் தமிழர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவர். தமிழ் தேசிய அரசியலை தமிழ் மக்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வதில் வரலாற்றை தந்த ஒரு நாயகன். அவரை இந்த இடத்திலே நான் நினைவு கொள்கிறேன். அவரோடு இன்றைய தினம் இங்கு நினைவு கொள்ளப்படுகின்ற ஒவ்வொருவருடைய குடும்பத்தினர் உறவினர்களுக்கும் நான் இந்த இடத்திலே எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்து, நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட தமிழ் தேசியவாதியாக இவர் காணப்பட்டார். ஈழவேந்தன் ஒரு கல்வியலாளர் மற்றும் தீவிர தமிழ் தேசிய அரசியல்வாதியாக செயல்பட்டார். இவருடைய காலப்பகுதியிலே மிகவும் முக்கியமான விடயம், இவர் எந்தவித பதவிகளுக்கோ அல்லது எந்தவித சுகபோகங்களுக்கோ அடிமைப்பட்டவராக காணப்படவில்லை. தனது கொண்ட கொள்கையிலே உறுதியாகவும் இறுதி வரையும் அந்த கொள்கைக்காக பணியாற்றியவராகவும் தமிழ் மக்களது அபிலாசைகளை உலகுக்கு எடுத்து கூறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தமிழ் பெற்றுள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இவர் காணப்பட்டிருந்தார். எமது கட்சியின் எமது அரசாங்கத்தின் சார்பாக எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு, கௌரவ முன்னாள் அமைச்சர் ஃபேரியல் அஷ்ரப் அவர்களினால் டிப்போவாக திறக்கப்பட்ட பொத்துவில் பஸ் டிப்போவானது அதிகாரமில்லாத காலத்தில் யாருக்கும் தெரியாமல் உப டிப்போவாக மாற்றப்பட்டு மிகவும் சிறப்பாக இயங்கி வந்த நிலைமையில் கடந்த அரசாங்கத்தினால் இறுதி காலகட்டத்திலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். முஷரப் அவர்களது முயற்சியினால் மீண்டும் டிப்போவாக தரமேற்றப்பட்டு சுமார் 6 கோடி ரூபாய் நிதியும் அரசாங்கத்தினால் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த ஒதுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டின் இறுதி காலமாக இருப்பதால் அந்த நிதியை பயன்படுத்த முடியாமல் போய்விட்டது. எனவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த ஆண்டின் வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டில் உல்லாச பிரயாணத்துறைக்கு பெயர் போயிருக்கின்ற அருகம்பை பிரதேசத்தில் உல்லாச பிரயாணிகளுடன் நலன் கருதி புதிய கட்டிடம் ஒன்றில் புதிய பஸ்களை வழங்கி அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி வெற்றிடமான 5 சாரதிகள் நியமித்து அந்த டிப்போவை தரமாக இயங்க வைக்க முடியுமா என்று கேட்க விரும்புகின்றேன். நிச்சயமாக நாம் அதனை செய்வதற்கு எதிர்பார்க்கிறோம். அதற்கான திட்டங்கள் உள்ளன. பஸ் வழங்குவது அரசாங்கத்தினால் மட்டும் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடு என நாம் எண்ணவில்லை. நாம் முடிந்தளவு தனியார் முதலீட்டாளர்களையும் இணைத்துக் கொள்வோம். நிதி அமைச்சுடன் பல கட்ட பேச்சுவார்த்தைகளையும் முன்னெடுத்துள்ளோம். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் லெத்ரனியல் பஸ் வண்டிகள் கொண்டு வந்து அதனை சுற்றுலாத்துறைக்காக பயன்படுத்த முடியுமா என்பது தொடர்பான பரீட்சிப்பு நடவடிக்கை ஒன்றும் முன்னெடுத்துள்ளோம். இந்த திட்டத்தை எதிர்காலத்தில் நாம் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளோம்.